பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகாய 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் நம் நடுவில் நிலை கொண்டிருப்பார் மாத்திரமல்ல, அவர் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு பயம் என்ற ஒரு காரியம் இன்றைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். முதலாவது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியானவர் என் நடுவில் இருக்கிறார். நான் எதற்கு பயப்படணும்? என்னத்திற்காக பயப்படணும்? ஆண்டவர் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் உமது கோலும் தடி என்னோடு கூட இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆவியானவர் உன் நடுவில் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த வசனம் ஆகாய 2:5 சொல்லுது, ஆவியானவர் நிலை கொண்டிருப்பாராம். உன் நடுவிலே ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார். எந்த விஷயத்துக்கு பயப்படாத. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு வேலையா இருந்தாலும், எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் துணிஞ்சு தைரியமா செய். கர்த்தர் உன் நடுவிலே, கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து உன்னை ஜெயிக்க பண்ணுவார். உன்னை பயப்பட பண்ண மாட்டார். தைரியமா இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.